என் கூட சேர்ந்து பயிற்சி பெற்ற ஒரு சில பேரோட ஃபீட்பேக்கை நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரபு. நான் ரீசெண்டாக விபாசனா மெடிடேஷன் முடிச்சிருந்தேன் லாஸ்ட் டிசம்பரில். ஸோ இந்த விபாசனா மெடிடேஷன் பற்றி சொல்லணுன்னா, இது வந்து சீயிங் திங்ஸ் ஆஸ் இட் இஸ். நான் இதனால் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் டேரெக்டாக வந்தது நான் சொல்கிறேன். ஸோ இதனால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து நம்ம கோவப்படுறது ஆல்மோஸ்ட் கம்மியாயிடும். அதே நேரத்தில் நம்ம கோவப்பட்டு நம்ம பண்ணுற தவறுகளுமே நமக்கு இமீடியட்டாக நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். அது ஒன்று. இது ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஸ். செகண்ட் வந்து நம்மளோட ஹாப்பினஸ் லெவல் ஆர் ஜாய் ஆர் பீஸ், நீங்கள் எது வேணால் சொல்லலாம். இந்த மெடிடேஷன் பண்ண நம்ம வந்து உலகத்து மேலே பெரிய கருணை வந்துடும், மக்கள் மீது நிறைய கருணை வந்துடும். சில நேரத்தில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், யாரையா திட்டியிருந்தால் கூட நம்ம அதை இமீடியட்டாக ரியலைஸ் பண்ணுவோம், அவங்ககிட்ட போய் சாரி கேட்போம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். அண்ட் எந்த உருவத்தையோ இல்லை எந்த மந்திரத்தையோ உச்சரிக்க வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் உட்காந்துருக்கணும். ஸோ இதுதான் விபாசனா மெடிடேஷன். நன்றி. வணக்கங்க. நான் வந்து என் பேர் சிவகாமி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து கண்டிப்பாக அந்த விபாசனா கற்றுக்கணும். என்னோடய அனுபவத்தில் ஃபஸ்ட்டு 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க வழியில், ஸ்ட்ரெயிட்டாக உட்கார முடியாமல், கழுத்து வலி, ஜாயின்ட் பெயின் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் புரிய ஆரம்பித்து அதற்கு தகுந்த மாதிரி உட்காந்து என்னோடய மூச்சை கவனிக்க ஆரம்பித்தேன். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எனது வலிகள் குறைஞ்சிது. 6 நாள் 7 நாள் கடந்ததுக்கப்புறம் அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். உடம்பை ஸ்கேன் பண்ணுற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்தது, அதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 10வது நாள் முடிஞ்சு நம்ம கையில் அவங்க செல்ஃபோனெல்லாம் கொடுக்குறப்போ எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. நான் முதல்ல இருந்த நிலைமை வேறு, இப்போ இருக்கிற நிலைமைகள் வேறு. எப்படின்னா, அன்றைக்கெல்லாம் வந்து நான் எப்படி இருக்கனோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், எந்த வேலையும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பேன். அது வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. பொண்ணோ பையனோ என்கிட்ட கோவமாக பேசுனாங்கன்னா திருப்பி ரொம்ப கோவமாக பேசியிருக்கேன். அதெல்லாம் இப்போ இல்லை. என்னோட மருமகள் பர்ஃபெக்ஷனாக இல்லைன்னு சொல்லி நிறைய திட்டியிருக்கேன். என்ன மாதிரி இல்லை அப்படின்றலாம் திட்டியிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் அது ரொம்ப யோசிக்கிறேன். திட்டக்கூடாது, அவங்கள வந்து நம்ம சொல்லி கொடுத்து கொண்டு போகணும். இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம், இன்னும் நல்லா சொல்லி கொடுத்தா கொண்டு போகணும், திட்டக்கூடாது அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டேன். காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் உட்காரும்போது பொறுமை, நிதானம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். உடம்புல சின்ன சின்ன வியாதிகள் இருந்தால் கூட அதெல்லாம் கண்டிப்பாக குணமாகும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள புரிஞ்சு நம்ம வாழ ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சதில்லை, நான் அனுபவிச்சதில் சொல்கிறேன். இது எல்லாரும் உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கணும். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி விபாசனா பயிற்சியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஃபுல் லென்த் வீடியோவை பாருங்கள்.